வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டைகோஸ் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முட்டைகோஸ்லாம் யார் சாப்பிடுவாங்கலாம் இல்லைங்க, ரசித்து சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் வடித்த சாதம் தனியாக உதிரியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. முட்டைகோஸை நல்லா இந்த மாதிரி நீளமான வாக்கில் நைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தாளிப்புக்கு நெய், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், பெருங்காயம், கரம் மசாலா, தனியா பவுடர், உப்பு தேவையான அளவுக்கு இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டோங்க. இப்போ அடுப்பில் நெய்யை வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு நெய் சூடானதுக்கப்புறம் நல்லா ஜீரகம் தாராளமாக போட்டு இந்த பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு நம்ம முட்டைகோஸை வதக்க போகிறோங்க. வதங்குனது பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் எப்படி வதங்குதோ அது மாதிரி தாங்க. இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, வேகணும்னு அவசியம் இல்லைங்க. ஃப்ரை ஆனாலே நல்லா அது வெந்து வந்துருங்க. அந்த வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா இதில் தனியா மசாலா, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் தேவைன்னா இன்னும் சேர்த்துக்கிட்டு, அது இல்லாமல் கரம் மசாலா பவுடரு, உப்பு தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் கலந்து இந்த நெய்யில் அழகாக வதங்கி வரும்போது, எத்தனையோ ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றோம் நம்ம, இதுவும் ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தாங்க. வெளியிலலாம் எங்கெங்கேயோ போய் வாங்கி செஞ்சு சாப்பிட்றதுக்கு வீட்டில் நான் இதில் ஆனியன், பூண்டு எதுவுமே சேர்க்கலைங்க. நீங்கள் வெறும்னே முட்டைகோஸ் போட்டு இது தாளிச்சிங்கன்னா செம ருசியாக இருக்குங்க. வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு சுட சுட பரிமாறும்போது அப்படியே வாயில் தள்ளிட்டு போகுங்க. அந்த மாதிரி ருசியான ஒரு முட்டைகோஸ் சாதம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். சூடான முட்டைகோஸ் சாதம் ரெடி. மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ராஜ்மதி. நன்றி.